ஆக்சுவலா நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லைங்க. நான் ஒரு சில விஷயம் நடந்தது பாருங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு சரி வீடியோ எடுத்து போடலாமே, என்னதான் நடக்குதுன்னு எடுத்த வீடியோ தான் இது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் டு தனலட்சுமி விளாக். இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. அன்னைக்கு நடந்த கூத்து தான் நீங்க பார்க்க போறீங்க. நான் வந்து காலையில ஏஞ்சி சூரியன் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஏஞ்சி குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நைட்டே என் ஹஸ்பண்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னா, காலையில 6 மணிக்கெல்லாம் வீட்லேருந்து கிளம்பி சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்க வீட்டிலேருந்து சிறுவாபுரி கோயில் போறதுக்கே ஒரு 1 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். வரதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப லேட்டா கிளம்புனா வெயில்ல மாட்டிப்போம்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பிடலான்னு பிளான் பண்ணாங்க. அவர் சொன்ன மாரி நான் 5 மணிக்கெல்லாம் காலைல எந்திச்சு குளிச்சுட்டேன். 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். 6 மணிலேருந்து நானும் அவர எழுப்பிட்டு இருக்கேன். 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சொல்லிட்டு படுத்துட்டே இருந்தாங்க. இதுல நான் குடுத்த காஃபிய வேற குடிச்சுட்டு அவர் தூங்கிட்டே இருந்தாரு. நானும் என்ன பண்றது தெரியாம வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டே இருந்தேன். அந்த பர்த்டே ட்ரெஸ்ஸ போட்டுட்டு என்னால இருக்கவும் முடியல. ஒரே சுளுசுளுன்னு குத்திட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சுங்க. அதனால நான் போய் நைட்டிய மாத்திட்டு வந்துட்டேன். அப்ப டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து 8 மணிக்கு வந்து, "வா, வா கிளம்பலாம். ஒரு 1/2 ஹவர்ல ரெடி ஆயிரு" அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மாரி வந்து கூப்பிட்டாரு. அப்பலாம் நான் செம கடுப்புல இருந்தேன். இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, எனக்கு பசிக்க வர ஆரம்பிச்சுச்சு. நான் டிஃபன்லாம் செய்யல. நான் வந்து வீட்ல இந்த மாம்பழம், பட்டர் பிஸ்கெட் வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி நம்ம பர்த்டே நம்மளே வந்து டேவ ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு, இந்த மாரி நெறைய நாள் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி இந்த வாட்டி வேணாமேன்னு சொல்லிட்டு, போனா போதுன்னு சொல்லிட்டு, "இல்ல வெயிலா இருக்கு வரல" அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டு, மோஸ்ட்லி வந்து பீச்சுக்கே கூட்டிட்டு மாட்டாங்க. ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கடல் சார்ந்த இடம் தான் பிடிக்கும். இந்த மெரினா பீச்சுக்கே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி போறதே பெரிய விஷயம். அன்னைக்கு வந்து போலான்னு சொல்லிட்டு திடீர்னு தான் பிளான் பண்ணி கூட்டிட்டு போனாரு. அதே வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு போயிட்டு வந்தது. எப்பவுமே வந்து மால் இல்லன்னா அந்த மூவி அந்த மாரி தான் பிளான் பண்ணுவாரு. இன்னைக்கு ஏதோ அதிசயமா வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு வந்து வீக் டேஸ்ல இருந்தனால கொஞ்சம் கிரவுட் கம்மியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு கிளைமேட். நாங்க ஒரு 5:00 அங்க ரீச் ஆயிட்டோம். நான் வந்து பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு போல. அது ரொம்ப சுளுன்னு இருந்ததுனால வேற ட்ரெஸ் தான் போட்டுட்டு போயிருந்தேன். அத ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அங்க போயிட்டு நாங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் வந்து என்னடா இது நம்ம பர்த்டே வந்து இந்த சோசியல் மீடியால காட்டுற மாரி நமக்கு யாரும் சர்ப்ரைஸ் பண்ணலையே, இந்த பலூன்லாம் டெக்கரேட் பண்ணி எதுவும் பண்ணலையே அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அதுல 99% வந்து கன்டென்ட்‌க்காகவும், ப்ரமோஷனுக்காகவும் நமக்கே தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம மனசுல வந்து, ஐயோ! நமக்கு இந்த மாரி எதுவும் நடந்தது இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படின்லாம் வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பசங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணவும் தெரியாது. ஒரு கண்றாவியும் தெரியாது. அவங்களுக்கு பர்த்டே, ஆனிவர்சரி ஞாபகம் இருக்கிறதே ரொம்ப 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 பெரிய கிஃப்ட் நமக்கு. அது நமக்கு ஞாபகம் வச்சுட்டு ஏதோ விஷ் பண்ணாலே பெரிய விஷயம். நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுக்குறாங்க, பக்கத்துல கோவில் கூட்டிட்டு போறாங்க, வெளிய கூட்டிட்டு போறாங்கன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அதே வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு ஹேப்பியா வச்சுக்கணும். அன்னைக்கு டே வந்து வேற ஏதோ பண்ணலையேன்னு நம்ம வந்து மைண்ட்ல எதுவும் வச்சுக்காம, நம்ம ஹேப்பியா, பீஸ்ஃபுல்லா அன்னைக்கு டே வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் வந்து இந்த மாரி ஒரு சிம்பிளான பர்த்டே உங்க வீட்லயே வந்துச்சுன்னா, அதுதாங்க ட்ரூவான பர்த்டே. நம்புங்க. மத்தபடி வந்து கிஃப்ட் குடுக்குறது, இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, வெளிய போறதுலாம் வந்து அதெல்லாம் சும்மா. அது வந்து ஒரு சோஷியல் மீடியாக்காக. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதோ அது 100% இல்லன்னா ஒரு 90% ஃபுல்லா மனசார அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கும் நல்லது. நம்ம பாடிக்கு, மைண்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இந்த கருத்த வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, இத நான் கத்துக்கவே எனக்கு ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிளா தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அப்பப்ப கடுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நானும் பழகிக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டே வந்து என் பையன் ஃபர்ஸ்ட் ஹேப்பி பர்த்டேன்னு சொன்னது தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வந்து அவ்வளவா பேச மாட்டான். 3 வயசு தான் ஆகுது. இந்த வருஷம் வந்து கிளியரா ஹேப்பி பர்த்டே டூ யூ மான்னு சொன்னான். அது ரொம்ப பெரிய ஹேப்பி. அது ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. இந்த மாரி டே டூ டே லைஃப்ல சிம்பிளா நம்ம லைஃப்ல என்னென்ன நடக்குது, எதார்த்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. பாய்.